ஹாய் விவர்ஸ், ஹேவ் எ நைஸ் டே. இன்றைக்கி ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலாம். இது டாங்கி ஸ்டோரி. அதாவது டாங்கி ஸ்டோரி என்னன்னாக்க, ஒரு காட்டில் ஒரு வயல்வெளியில் ஒரு ரெண்டு டாங்கியை அதனோட எஜமானர் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாராம். ஒரு டாங்கி மேலே தானியங்கள், அரிசி பருப்பு இதெல்லாம் வச்சுருப்பாராம். இன்னொரு டாங்கி மேலே தங்கம் கோல்டெல்லாம் வச்சுருப்பாங்களாம். இது அந்த பெருமை பீத்துக்கிட்டு அந்த ரெண்டாவது டாங்கி என் மேலே தான் தங்கம் இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்குமா, ஒரு ஆறு வருமா, அதில் தாண்டி அங்கே அந்த பக்கம் போகும்போது அந்த பக்கம் திருடர்கள் எல்லாம் வருவாங்களாம். வந்தவுடனே இந்த முதல் கழுதைக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தாக்க எல்லாம் தானியங்கள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்களாம். அந்த எஜமானியர் துரத்தி விட்டுட்டு அடித்து போட்டுட்டு அப்புறம் இந்த கோல்டெல்லாம் எடுத்துகிட்டு அதை கழட்டவே முடியாதான். அதுக்கோசரம் அந்த தங்கம் இருக்கிற டாங்கியை அடின்னு அடித்து கழுதை அடிச்சுட்டு அப்புறமா அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போவாங்களாம். அப்போ சொல்லுமா அந்த முதல் கழுதை என் மேலே தானியங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ இது பண்ணல, கேவலமாக பேசினல, இப்போ பாரு உனக்கு தங்கம் இருந்து என்ன பண்ணுறது, உன்னை அடிச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறது போதும்னு நினைக்கணும். கண்டென்ட்மெண்ட் இஸ் ஹாப்பினஸ். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் மருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கணுங்கிறது இந்த கழுத கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ விவர்ஸ்.